எக்ஸ்ட்ராடனியா இருக்க போது தனுராசி. உடம்புல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ரெடி ஆயிரும். நினைச்ச மாதிரி எல்லாம் இந்த உடம்பு மனசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஜெயிக்கும், நிம்மதியா இருக்கும், இன்பமா இருக்கும். அடுத்து எடுக்கிற முடியலாம் அப்படியே ஜெயிக்கிறீங்க. ஜாப்ல ப்ரொமோட் ஆகுறீங்க. பெயர் புகழ் மரியாதைக்கு எந்த குறையுமே இல்லை. தொழில் லாபம் எக்ஸ்ட்ரீம் கிரேட். முயற்சி திருவினையாக்கும். நோ பெயின் நோ கெயின். அற்புதமான நண்பர்களும் அற்புதமான உறவுகளும் திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டதான் கொடுப்பார் கடவுள். சொர்க்க வாழ்க்கை. குழந்தைகளுக்கு ரிச்சஸ்ட். நம்பினா ஜெயிச்சாச்சு. நம்பிக்கையில் தான் இறைவன் வாழ்கின்றான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு குரு பெயர்ச்சி மே 14, 2025 நடக்குது. ஜூன் மாதம் 2, 2026 வரைக்கும் அவர் மிதுன ராசியிலும் கடக ராசியிலும் இருக்கார். இந்த காலகட்டம் தனு ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது உங்களுக்கு. நண்பர்களே, தனு ராசி ஆல்வேஸ் இட்ஸ் அ ஃபேவரட் டு மீ. என்னுடைய மகள் தனுராசியில் இருக்கா. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் கைடன்ஸை அவளுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். அவள் ஜெயிச்சுட்டே இருக்கா, நல்லா இருக்கா. ஸோ இந்த தனுராசிக்கு இந்த காலம், இந்த ஒரு வருடம் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லப்பார். டைரெக்டாக அப்படியே ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு நம்ம எப்படி பலன்னு சொல்ல முடியும் இல்லையா? மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, சீசன் மாறுது, குளிர் அடிக்குது. அது மாதிரி இந்த குரு வந்து இந்த நட்சத்திரத்துக்காரு, அடுத்த நட்சத்திரத்துக்கு போறாரு, நேர்கதியில் போறாரு, வக்கரம் ஆகிறாரு, அடுத்த ராசிக்கு போறாரு, திரும்பி வர்றாரு. நிறைய திங்ஸ் ஹேப்பனிங் வித் குரு. ஃபர்ஸ்ட் 157 நாட்கள் மிதுன ராசி விட்டு போட்டு அவர் கடக ராசிக்கே போயிடாரு. அப்போ முதல் 157 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது? அது வந்து மே 14 அக்டோபர் 18. அதன் பிறகு உங்களுக்கு வந்து 5 டிசம்பர் வரைக்கும் ஒரு 48 நாட்களுக்கு ஒரு கடகராசி போயிட்டு வக்கரமாய் திரும்பி வந்துடுறார் 11 நவம்பர்ல. அப்போ வக்கரமாய் திரும்பி வர்றது 5 டிசம்பர் திரும்ப மிதுன ராசிக்கு. அதன் பிறகு 11 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 95 நாட்களுக்கு குரு வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டில் வக்கரமா இருக்க. அப்போ அது எப்படி இருக்கு உங்களுக்கு தனுராசிக்கு? அதன் பிறகு 11 மார்ச்சுக்கு பிறகு அப் டு 2 ஜூன் ஒரு 83 நாட்களுக்கு நேர்கதியில் டிராவல் ஆகி அப்படியே உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 8ல குரு உச்சமாகிறார். அப்போ இந்த ஒரு படத்தை 4 பாட்டா பிரிச்சு நான் வந்து தனுராசி தரப்போறேன். முதல் பாட்டு எப்படின்னு சொல்ல போறேன். இந்த முதல் பாட்டு நான் சொல்றது 7ஆம் வீட்டில் குரு. அந்த குரு வந்து செவ்வாய் சாரத்துல, செவ்வாய் 8ஆம் வீட்டில் தான் இருக்கிறான். அப் டு 13th ஜூன்ல 7th ஜூன் வரைக்கும் 8ஆம் வீட்டில் இருக்காரு. அதன் பிறகு 9ஆம் வீட்டுக்கு வராரு. 1 வீக் தான் கேப். அப்போ குரு செவ்வாய் சாரம் வாங்குறாரு. குரு செவ்வாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வகையில் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா நல்லா தான் இருக்காரு. ஆனால் அது கிரேட்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் அ மந்த். 14th மேல இருந்து 13th ஜூன் வரைக்கும். அதன் பிறகு 2 மாசத்துக்கு அப் டு 14th ஆகஸ்ட் வரைக்கும் ராகு சாரத்தில் இருக்காரு குரு. இங்க ராகு 3ஆம் வீட்டில், உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு குரு சாரத்தில் இருக்கிறார். ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை யோகம். குரு வந்து 157 நாட்கள் ராகு பார்க்கிறார். ராகு கோடீஸ்வர யோகம், விபரீத ராஜயோகம், கிரேட்டஸ்ட் மகாலட்சுமி யோகத்தை அந்த ராகு ஜென்ரேட் பண்றாரு பிகாஸ் ஆஃப் லுக்கிங் பை குரு. இதன் பிறகு என்ன ஆகுது? உங்களுக்கு நம்மளுக்குள்ளார சிவபெருமான் வந்து இயக்கிறதாக அதுக்கு அர்த்தம். நாம தான் சிவன், நாம தான் சனி. நம்மளுக்கு கொடுக்குற அறிவு இந்த சகஸ்திரஸ்தானத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு பெருமாள் அறிவு கொடுக்குறாரு பாலாஜி கடவுள். லட்சுமி இந்த இடத்து மூலமா இருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதுல பூவும் பொட்டும் லட்சுமி. மாங்கல்ய பொண்ணுங்க பூ வச்சுக்குவாங்க, பொட்டு வச்சுக்குவாங்க, பூ வச்சுக்கிறாங்கன்னா அது ஒரு லட்சுமியுடைய அடையாளம் ஆக்சுவலி. அப்ப லட்சுமி இங்கதான் இருக்கா. ஆங்கில சக்கரம் தான் லட்சுமி. ஸோ வெளி உலகத்தோட நமக்கு தொடர்பு கிடைக்குது. ராகு சாரத்து இந்த குரு வந்து 14 ஆகஸ்ட்ல இருந்து 18 அக்டோபர்ல 66 நாட்களுக்கு குரு சாரத்திலேயே. அப்ப இந்த 157 நாட்களும் எக்ஸ்ட்ராடனியா இருக்க போது தனுராசிக்கு. ஏன் எக்ஸ்ட்ராடனி வார்த்தையில யூஸ் பண்றேன்னா, தனுராசிக்கு ராசியாதிபதி யாரு? குரு. ராசின்னா என்ன? உடம்பு மனசு. உங்கள் உடம்பு மனசுக்கு அதிபதி தன் சொந்த வீட்டை பார்க்கிறோம். அப்போ உடம்புக்கு மனசுக்கு அதிபதி தன் சொந்த வீட்டை பார்க்கறது உங்க உடம்பு மனசு அருமையா இருக்கு. நினைத்தது அடையுது, ஜெயிக்குதுன்னு அவங்க சொல்றோம். வெற்றிகரமான உடலும் மனதும் உங்களுக்கு ரெடி ஆகுது. உடம்புல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ரெடி ஆயிரும். உடம்புல கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஏன் வந்திருக்கலாம்னா, 6ஆம் வீட்டில் குரு தொடர்ந்து இருந்தார் இல்லையா ஒரு வருடத்திற்கு. அந்த 6ஆம் வீட்டு குரு வந்து உடல் கஷ்டத்தை, உடல் பலகீனத்தை, லங்ஸ்ல பிரச்சனை வந்திருக்கலாம், உடம்பு இழைச்சு போயிருக்கலாம், நீங்க டயர்டா ஃபீல் பண்ணலாம், உங்களால் டைம் கீப் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. டே டு டே லைஃப் வந்து ஸ்லைட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் த லாஸ்ட் 1 இயர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 157 நாட்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் இந்த உடம்பு மனசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஜெயிக்கும், நிம்மதியாக இருக்கும், இன்பமாக இருக்கும். அடுத்து எடுக்கிற முடியலாம் அப்படியே ஜெயிக்கிறீங்க. என்ன முடிவு எடுத்தாலும் ஜெயிக்க, நல்ல முடிவு தான் எடுப்பீங்க, தப்பான முடிவு எடுக்க மாட்டீங்க. அடுத்தது பயணங்கள் இருக்கு, இடம் மாறுறீங்க, சூழ்நிலை மாறுறீங்க, காலேஜில் ப்ரொமோட் ஆகுறீங்க, ஜாப்ல ப்ரொமோட் ஆகுறீங்க, இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொமோட் ஆகுறீங்க, திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம் ஆகுது, திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, குழந்தை இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் வண்டி வானம் கிடைக்குது, சொத்து சுக விருத்தி இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி சக்சஸ்ஃபுல் 157 days. சாப்பாடு தூக்கம், துணிமணி, வண்டி வாகனம் எக்ஸ்ட்ராடரியா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் டயர்டு இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா சனி பேச்சியாய் சனி வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 10-15% அலைச்சலுடன் கூடிய வெற்றிகரமான வாழ்க்கையை தருவார். ஆனா குரு 7ஆம் வீட்டுக்கு இருக்கிற பொழுது அத்தனை அலைச்சலும் பணமாக மாறும், வெற்றியாக மாறும், நிம்மதியாக மாறும், இன்பமாக மாறும். பெயர் புகழ் மரியாதைக்கு எந்த குறையுமே இல்லை, தடையே இல்லை. போட்டியில நம்ம ஜெயிச்சிடறோம், எதிரிகளை நம்ம ஜெயிச்சிடறோம், நோயை ஜெயிச்சிடறோம், குடும்பத்திற்கு எல்லாத்துக்கும் நம்ம நல்லதுன்னு சொல்றோம், குடும்பத்திற்கு அத்தனை பேர் நன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்றோம். அப்ப இந்த காலகட்டம் முழுவதுமே ஒரு வெற்றிகரமான காலகட்டமாக நம்ம எடுத்துட்டு போறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நண்பர்களோட, மனைவியோட, வாழ்க்கை துணையோட, கணவனோட, பிசினஸ் பார்ட்னர்ஸோட நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அறிவும் திறமையும் அப்சல்யூட்டா ஜெயிக்குது. தொழில் திறமை, தொழில் அறிவு மிக அருமை. எல்லாத்த விட
தொழில் லாபம் எக்ஸ்ட்ரீம் கிரேட். ஏன் தொழில் லாபம் எக்ஸ்ட்ரீம் கிரேட்னா 157 நாட்களும் லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டு இருப்பான். லக்னாதிபதி ராசியாதிபதி உங்களுடைய தனுர் ராசிக்கு அதிபதி குரு லாபஸ்தானத்தை நேரடியாக 5ஆம் பார்வையை பார்க்கறவளவு பெருத்த லாபம் வருது. எங்கேயே பெருத்த லாபம் வருது? நான் இடத்துல ஜாப்ல இருக்கிற எப்படி லாபம் வரும்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட பாருங்க. நீங்கள் தொடர்ந்து ஜாப்ல இருந்தே பழகிட்டீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாராகவே சேர்ந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாராகவே ரிட்டையர் ஆகிறார். அதனால என்ன பிரயோஜனம்? அவருக்கு கிரக பயிற்சி ஆகாமல் போயிருக்குமா, தசாபுத்தி மாறாமல் போயிருக்குமா, எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அவர் எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை. அதனால அவர் அப்படியே இருந்துடுறாரு. அப்போ இந்த மாதிரி உங்க ஜாதகம் இருக்குதா இல்லையான்னு பாருங்க, முயற்சி பண்ணுங்க. ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது தவிர வாழ்க்கையை அமைச்சிருப்பானீங்கன்னா ரிஸ்க் எடுத்தா நல்லது. உதாரணத்துக்கு உங்களுக்கு குருதிச ராகு பத்தி நடக்குன்னு வச்சுங்க, 2ஆம் வீட்டில் ராகுன்னு வச்சுங்க, நீங்க ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகலாம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகலாம். ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். ஒரு தொழில் செய்யறதுக்கு, வேற உத்தியோகத்துக்கு போறதுக்கு, வேற நாட்டுக்கு போறதுக்கெல்லாம். அந்த மாதிரி முயற்சி திருவினையாக்கும். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். எவ்வளவு முயற்சி பண்றோமோ அவ்வளவு முயற்சிக்கான பலனை கடவுள் தரத்தா செய்வார். அப்ப முயற்சி பண்ணுங்க, பெரிய வெற்றியை நம்ம அடையலாம். அப்போ உங்க ஜாதகம் சரியா இருக்கா இல்லையான்னு நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்க. இல்லையா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். அந்த ஜாதகத்துல ஒரு 50% இருந்ததுனா கூட நாம் ஒரு 10 மடங்கு ட்ரை பண்ணலாமே, ஒரு 5 மடங்கு அடையறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம். அப்போ நாம முயற்சி பண்ணித்தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும். முயற்சி பண்ணி தான் எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நோ பெயின் நோ கெயின். அப்போ நம்ம நன்றாக வாழ்க்கையை விருத்திகரமாக எடுத்துட்டு போறதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க அற்புதமாக ஜெயிச்சலாம். இந்த 157 நாட்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா இருக்குது, எம்ப்ளாயிஸ்க்கு நல்லா இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் பண்றவங்க நல்லா இருக்கு, உமன் செக்டருக்கு நல்லா இருக்கு, வயசானவங்களுக்கு நன்றாக இருக்குது, சொத்து சுக விருத்திக்கு நன்றாக இருக்குது, கடன் வாங்கல் கொடுக்கல் போக்குவரத்து இதுக்கு நன்றாக இருக்குது, பண போக்குவரத்து உங்களுக்கு நன்றாக இருக்குது, அடுத்தது தொழிலில் ஒரு பெரிய வெற்றிக்கு நன்றாக இருக்குது, சுபகாரியங்கள் நன்றாக இருக்குது, வீட்டில் சுபகாரியம் நடக்குது. ஸோ இது ஒரு மிக அருமையான காலமாக இந்த 157 நாட்கள் இருக்கு. இதன் பிறகு 48 நாட்கள் உங்களுக்கு அஷ்டமத்துக்கு குரு போறார். அந்த 48 நாட்கள் தேதி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 18 அக்டோபர் டு 5 டிசம்பர் 24 நாட்கள் நேர்கதியில், 24 நாட்கள் வக்கரத்தில், 11 நவம்பர் 2025 வக்கரம் அடைகிறார். 48 நாளில் 24 டேஸ் வக்கரம் இல்லாமல் 24 டேஸ் வக்கரத்தில் இருந்துட்டு திரும்ப மிதுன ராசிக்கு வர்றாரு. இந்த 48 நாட்கள் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாசரத்தில் தன் சுயசாரத்தில் குரு. நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. வேணா ஒரு 10% தீமை இருக்கலாம். காரணம் என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு மறையக்கூடாது, அது தப்பு. சரி, அஷ்டமத்தில் குரு மறையிற பொழுது என்ன 9ஆம் வீட்டுக்கு எது பேச ஆரம்பிச்சிருவார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு எதுவும் உங்களுக்கு சனி 4ஆம் வீட்லையும் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை தரலாம். என்ன பண்ணலாம்? அதிக அலைச்சலை தரலாம், டயர்ட்னஸை கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. கணவன் வாழ்க்கையில் சின்ன உறுத்தல்கள் ஏற்படலாம், நண்பர்களாக உறுத்தல் ஏற்படலாம், பார்ட்னர்ஸ்களாக உறுத்தல் ஏற்படலாம். தினசரி வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க வேண்டியது நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், தள்ளி போகலாம். அதனால நீங்கள் டென்ஷன் ஆகலாம். சாப்பிட்றதுக்கும் துணிமணியில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம், உணவு டேஸ்ட்லாம் போகலாம், அலைச்சல் ஏற்படலாம், உடம்பு வலிக்கலாம், எலும்பு வலிக்கலாம், பிரீத்திங்கில் சின்ன ட்ரபிள்கள் வரலாம். அப்போ இந்த 48 நாட்கள் என்னமோ நம்ம தப்பா இருக்கிறோமோ உங்களுக்கு ஃபீலிங் இருக்கலாம். அவசியம் இந்த 48 நாட்கள் ஆரம்பிக்க முன்னாலே ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்துருங்க. இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம பலனை பார்த்துட்டு கரெக்டாக எடுத்துட்டு போயிடணும் ஒழிய நாம வந்த பிறகு நம்ம சந்திச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா வர்ற பொழுது உங்களால் சந்திக்க முடியாம கூட போகலாம். இப்போ இந்த 48 நாட்கள் உள்ள என்ட்ராயிட்டிங்க அஷ்டம குருவில். 4ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் கேது. அப்போ அப்பாவுடைய யாதியில் பேட் நியூஸ் வரலாம், அம்மாவுடைய யாதியில் பேட் நியூஸ் வரலாம், உடம்பு கெட்டு போயிடலாம், மனசு கெட்டு போயிடலாம், அறிவு தோத்து போயிடலாம்னு இதுக்கு அர்த்தம். நான் இதை சொல்ல விரும்பல. ஆக்சுவலி நீங்க பொறுமையா இருங்க, ஈஸியா இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த 48 நாட்கள் பொழுதை கழிச்சிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பிடுங்க, தூங்குங்க, டைம் ரொட்டேட் பண்ணுங்க. இந்த 40 டேஸ் கடந்து போகட்டும், ரிஸ்கே எடுக்க வேண்டாம். அல்லது ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு நல்லா பிளான் பண்ணி இந்த 48 நாளையும் கவுண்டர் பண்ணிட்டு நீங்க அழகா வாழ்க்கை எடுத்துட்டு போங்க. இப்போ நம்ம 3வது பார்ட்டுக்கு வரோம். 3வது பார்ட்டுக்கு வரக்கு முன்னாடி நம்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அனைத்து வீடியோக்களையும் பாருங்க. ஆன்மீகம், ஜோதிடம், மனோதத்துவம் இதெல்லாம் நம்ம பியூர்லி பர்ஃபெக்ட். நான் மூளையை பற்றி பியூட்டிஃபுல்லாக படிச்சிருக்கேன். இந்த மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு தெரியும். அதுமாதிரி மனது எப்படி இயங்குன்னு தெரியும். ஒரு ஆள் மனதுக்கு ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஆள் மனதில் இருக்கிற விஷயத்தை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அது தியானத்தின் மூலமாக, தெய்வ பக்தியின் மூலமாக, தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக, தொடர்ந்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது மூலமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வித்தைகளை நான் தெரிந்து வைத்திருக்கேன் பாசிட்டிவாக. அது மூளையை பற்றி படித்ததுனால, மனதை பற்றி படித்ததுனால, தெய்வத்தை படித்ததுனால, என்னுடைய குருமார்கள் நிறையா ஜோதிட குருக்கள், ஆன்மீக குருக்கள், அடுத்து தியானத்தை கற்றுக் கொடுத்த மேதைகள், இவங்கெல்லாம் எனக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ட்யூஷனாக எனக்கு கைடு பண்ணுறாங்க. எங்கள் அப்பா சாகலை, எங்கள் அம்மா சாகலை, என் மனைவி சாகலை.
எனக்குள்ள தான் வாழ்கிறாங்க. அவங்களாம் என்னை வந்து என்னுடைய ஐக்யூ அதிகப்படுத்துகிறாங்க, எனக்கு இன்ட்யூஷன் மூலமாக எனக்கு கருத்துக்களை கொடுக்குறாங்க, என்னை வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்கிறேன், அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிட்றேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறவங்களும் நான் மிகப்பெரிய வெற்றி அடைகிறேன். இருந்து காப்பாற்ற வேண்டியவங்க இறந்து இன்னும் நன்றாக காப்பாற்றுவாங்களாம். நம்முடைய அன்புக்குரிய யாரும் மரணிப்பதில்லை. நீங்கள் ரூமி சொல்கிறாரு, காதலர்கள் பிரிவதே இல்லை, அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல காதலித்து வாழ்ந்து கணவன் மனைவி பிரியவே மாட்டாங்க, அவங்க அவங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நான் எனக்குள்ளார என் மனைவிக்குள்ள நானுமாக நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அருமையாக வெற்றியோடு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, எங்கள் அப்பாவை விதைச்சேன், எங்கள் அம்மாவை விதைச்சேன், எனக்கு நல்ல உயிர்களை விதைச்சிருக்கிறேன், அவங்களும் திரும்ப முளைச்சி வந்துட்டாங்க, வேற உறவுகளாக, வேற பேரா. இன்னும் கிரேட்டாக நான் இருக்கேன். அப்போ வாழ்க்கையில் சாகர கடைசி நொடி வரைக்கும் நம்ம தனிமைப்பட்டு போகிறதில்ல. அற்புதமான நண்பர்களும் அற்புதமான உறவுகளும் திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில நாட்கள் லோன்லியாக இருக்கலாம், சில நாட்கள் வருத்தமாக இருக்கலாம், ஆனால் மீண்டு வந்துடலாம். அதுதான் தியானம். இந்த தியானத்தில் நான் 3 ட்ராக் வச்சுருக்கேன். நான் பின்னால் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவை பற்றி நம்ம பேசுவோம். 3வது பாதை 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026 வரைக்குமான இந்த வக்கர குரு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாங்க, உங்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு வக்கரம். அப்போ கண்டிப்பாக ஒரு எபோ 100% ரைட். குரு சாரத்தில், இதே காலகட்டத்தில் சனி உத்திரட்ட நட்சத்திரத்தில், சனி சாரத்தில், ராகு சதய நட்சத்திரத்தில், ராகு சாரத்தில் 3ஆம் வீட்டில். அப்போது அவனவ சாரத்தில் மேஜர் கிரகங்கள்லாம் இருக்கான். கேது 9ஆம் வீட்டில் நாட் குட். ஏன்னா ஆனால் ராகு கேது ஒன்றுக்குன்னு பார்த்துக்கறனால ஒன்றும் பெருசாக கேது தப்பு செஞ்ச மாட்டார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னா, லாபம் தொடருது, வெற்றி தொடருது, பணம் தொடருது, நிம்மதி தொடருது, உழைப்பு தொடருது, சந்தோஷம் தொடருது, உடல்நலம் தொடருது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை தொடர்ந்து செல்கின்றது, பெயர் புகழ் மரியாதை தொடர்ந்து செல்லுகின்றது, போட்டி பொறாமை தொடர்ந்து ஜெயிக்கிறீங்க, கூட்டாளிகளோட தொடர்ந்து நன்றாக இருக்கிறீங்க, ஆயில் கெட்டிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகுது, திறமை தொடர்ந்து முன்னேறுது, தொழிலதிபர் தொடர்ந்து நன்றாக இருக்குது, தொழில் லாபம் தொடர்ந்து நல்லா இருக்குது. அப்போ என்னதான் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ளாக இருக்காது இந்த 95 நாட்களில். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கிறது 4 நாள் கழிச்சு நடக்கும், அல்லது அடுத்த வாரம் நடக்கும். ஒரு வர வேண்டிய படம் 2 பாட்டா 3 பாட்டா வரும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன இரிட்டேஷன் வரும். நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் அது இருந்தால் அது அப்படியே நடக்கும். ஜாதகத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறது பழிக்க போகிறதில்லை. ஏன்னா ஒரு 70% என்னோட ப்ரிடிக்ஷன் அப்படியே பழிக்கும் இந்த தனுராசி நண்பர்களுக்கு. காரணம் என்னன்னா, இது ஒரு ஃபோர்காஸ்ட், மழை வருதுன்னு சொல்கிறோம். ஐபிஎஸ் மாதம் அடைமழை பெய்யும்னா மேக்ஸிமம் பெய்யத்தான் செய்யுது. எப்போ பெய்யாமல் போயிடுது. ஒரு சில டைமில் சீசன் குறைவாக இருக்கும், ஒரு சில ஊரில் மழை குறைவாக பெய்யலாம், ஆனால் பெய்யத்தானே செய்யுது. அது மாதிரி தான் ஜோசியத்துக்கான உங்களுக்கு வந்து ராசி பலன், கோச்சர் பலன் சொல்லுது. ஒரு சமயத்துக்கு மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ஜாதகத்தில் மாறி இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தை போய் பார்த்துக்குங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு எய்ம் அடையணும். இந்த ரோட்டில் போனால் சொர்க்கம் காத்துட்டு இருக்குன்னு ஜோசிகார் சொல்கிறேன்னா, கோ இட் அண்ட் வின் இட். நேராக போய் வெற்றி அடைந்து அந்த சொர்க்கத்தை தொடுங்க. இது அஸ்ட்ராலஜினால கைடு பண்ணணும். அஸ்ட்ராலஜி லைக் மென்டர்ஸ். ஸோ நான் உங்களை வந்து நான் நல்லா பியூட்டிஃபுல்லாக கைட் பண்ணிடுவேன். நம்ம தியானம் கற்றுக் கொடுக்கலாம், நீங்கள் தியானம் கற்றுக்கலாம். ஏன்னா பெருத்த பணக்காரனாக தனுராசிக்காரர் ஆகணும்னு இருக்குது. நீங்கள் தியானம் கற்றுக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு ஸ்மார்ட் பிளான் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஒரே மாதத்தில் 100 மடங்கு மனத்தெளிவு, மனதைரியம், ஒரே இடத்துல 5 வருட இலக்கை அடைஞ்சிடலாம், 5 மடங்கு அடையலாம். லக்ஷ்மி பிளான் ஒன்று இருக்குது. இது ஸ்மார்ட் பிளான்ங்கிறது 1 வாரத்தில் கற்றுக்கலாம். லக்ஷ்மி பிளான்ங்கிறது 2 வாரம். நீங்கள் அதில் பார்த்து நாங்கள் வேர்ல்டு லெவலில் வந்துடலாம். கம்ப்ளீட்டாக கடவுள் எப்படி இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கடவுளை புரிந்து கொள்ளலாம், உங்களை புரிந்து கொள்ளலாம். எல்லாமே த கிரேட்டஸ்ட் பீஸ்ஃபுல் லைஃப் இந்த ஸ்மார்ட் பிளான்லையும் வச்சுக்கலாம். நீங்கள் லக்ஷ்மி பிளான்லையும் பார்க்கலாம். வேர்ல்டு லெவலில் பெஸ்ட் ஆயுர்வேதத்தில் ஒருத்தராக லக்ஷ்மி பிளானில் வந்துடலாம். எக்ஸ்ட்ராடனரி. எங்களோட பணம் இல்லை, எங்களோட ஜோசியம் பார்க்கறதுக்கு பணம் இல்லை, எனக்கு தியானம் பார்க்கறதுக்கு தியானம் கற்றுக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா ஃப்ரீ கால் இருக்குது, ஃப்ரீ மெடிடேஷன் வெற்றி பிளான் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 4-5 நாட்கள் நாம் 1 ஹவர் ஜூம் காலில் பேசலாம். 10 மடங்கு மனத்தெளிவு, மனோதைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் பெருத்த வெற்றியை நீங்கள் அடையலாம். 3 மாதத்துக்குள்ள இலக்கு தெரியும். இலக்கை நோக்கி பயணத்துக்கு நீங்கள் போகலாம். அப்படி இலக்கு நோக்கி பயணத்துக்கு போகிறது உங்களுக்கு இன்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பே பண்ணுங்கள், பாலாஜி பிளானில் என்ட்ரு ஆயிருங்க. நெக்ஸ்ட் 1 இயரில் நீங்கள் 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிச்சுக்கலாம். 5 வருட இலக்கை நம்ம அடைஞ்சிடலாம். அதன் பிறகு நீங்கள் அல்டிமேட் பிளான் கூட நீங்கள் போயிட்டு லக்ஷ்மி பிளானுக்கு போயிட்டு கிரேட்டஸ்ட் வெற்றி அடைஞ்சிடலாம். வாழ்க்கையில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நாம் முயற்சிக்காமல், ஒன்றை அணுகாமல், ஒன்றை எண்ணாமல், ஒன்றை நினைக்காமல் அது உங்களுக்கு கிடைக்காது. எழுதி வச்சுங்க, தானா எதுவுமே உங்களுக்கு நடக்காது. நினச்சிக்கிட்டே இருக்கணும். நான்லாம் நினச்சிட்டே இந்த 2024 எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். அது 24 வேணும்னு நான் கேட்குறேன். 23 எல்லாத்தையும் இழந்து நான் அப்படியே பாப்பர் ஆகிட்டேன். 24 எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும்னு கேட்குறேன். எல்லாத்தையும் டிசம்பர் 31, 2024 கடவுள் கொடுத்துட்டார். கேட்டால் தான் கொடுப்பாரு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். கேட்டால் தான் கொடுப்பார் இயேசு, கேட்டால் தான் கொடுப்பார் கடவுள். கேட்கணும். எப்படி கேட்கறதுன்னு தெரியல ஜனங்களுக்கு. நான் கேட்கறது எப்படின்னு சொல்லி தருவேன். அதான் தியானம், அதான் வாழ்வியல், அதான் மென்டர். ஸோ நான் உங்களுக்கு மென்டர், அது உங்களை கைட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜெயிக்கலாம். இப்போ லாஸ்ட் பார்ட் போகலாம் பாருங்களேன். இந்த லாஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்களுக்கு மிதுன ராசியில குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு 11 மார்ச் 2026 2 ஜூன் 2026 வரைக்கும் 83 நாட்கள் சொர்க்க வாழ்க்கை. எப்படின்னா குருசாரத்திலே வக்கர நிவர்த்தி அடைஞ்சு நேர் பாதையில குருனுடைய 1, 2, 3 பாசாரத்தை கடந்து 83 நாட்கள்ல கடகராசிக்கு போயிறாரு. கடகராசிக்கு போய் அஷ்டம குரு பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஆக்சுவலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம பேசணும். மேனேஜ் பண்ண முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங்காகவும் மெக்கானிக்கலாகவும் இருக்கும். நீங்க 2026 ஜூன்ல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்போ இந்த 83 நாட்களை பயன்படுத்தி தட்டி காயப்பட்டு மேலே வாங்க. உங்களுக்கெல்லாம் தான் ஜோதிட கைடன்ஸ் தேவை. உங்களுக்கெல்லாம் தான் தியானம் கற்றுக்கூடிய அவசியம் இருக்கு. அஷ்டம குரு வரப்போகுது. இப்போ இந்த வருஷம் பாருங்க, விருச்சிக ராசிக்கு அஷ்டம குரு வந்து அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டுருவாங்க. பெரிய ஆபத்துக்குள்ளாவாங்க. அப்போ அவங்க தியானம் கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆபத்துல தப்பிச்சு வந்துடுவாங்க. ஜோசியம் பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு பிளான் பண்ணி போயிட்டா நல்லா இருக்கும். நீங்க வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அஷ்டம குரு தட்சிணாமூர்த்தி போய் அர்ச்சனை பண்ணுங்கிறத நிறுத்தக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் இதை சரி செய்து கொள்ளலாம், இப்படி எடுத்துட்டு போனால் இப்படி சரி பண்ணிடலாம். இந்த மாதங்கள் மட்டும் தான் தவறு, அடுத்த 3 மாதங்கள் அருமையா இருக்குன்னு சொல்லி காலங்களை பிரித்து பார்த்து நல்ல காலத்தில் நல்லதை செஞ்சுட்டு கெட்ட காலத்தில் நம்ம காப்பாற்றிக்கிறது தான் ஜோதிட வழிகாட்டுதல். அதை என்னால் உங்களுக்கு செய்ய முடியும். இந்த 83 நாட்களில் இந்த கிரேட்டஸ்ட் சக்சஸ்ஃபுல் லைஃபை நீங்கள் பார்க்கலாம். அதில் பெயர் புகழ் மரியாதை தான் நம்பர் 1. உடம்பு மனசும் அதுக்கு அடுத்தது. லாபம் த கிரேட்டஸ்ட். எடுக்கிற முடியல ஜெயிக்கிறது த கிரேட்டஸ்ட். சாப்பாடு தூக்கம் திரும்பி வண்டி வாகனம் எக்ஸ்ட்ராடினரி. குழந்தைகளுக்கு ரிச்சஸ்ட். பெரும் பணக்கார புகழ்மிகு வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். திறமை அப்படியே ஜெயிக்குது. அப்பா வியாதி அம்மா வியாதி அருமையாக இருக்குது. கடன் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஒரு வருடத்தில் ஏப்ரல் 14, 2025 ஜூன் 2, 2026 தனுசு ராசிக்காரர் நினைச்சாங்கன்னா 5 மடங்கு லாபத்தை எளிதாக சம்பாரிச்சு அத்தனை கடனையும் கட்டிட்டு உட்காந்துக்கலாம். ஜாதகத்துக்கு தான் பாருங்க, இல்லைனாலும் முயற்சி பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கரெக்டாக அஸ்ட்ரால் கிடையாது, நாங்கள் மெயில் பண்ணுங்க. ஒரே வாரத்தில் நம்ம பேசிடலாம். ஏன்னா இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலம், வெற்றிகரமான காலம். 7ஆம் வீட்டில் குரு உங்க ராசியை பார்க்கறான், லாபஸ்தானத்தை பார்க்கறான், 3ஆம் வீட்டை பார்க்கறான். உங்க ராசி சனியும் பார்க்கறான், குருவும் பார்க்கறான். அது பெயர் விபரீத ராஜயோகம். ஸோ பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு வருடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க நம்பர்களே. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குது, பெண்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஜாப்ல முன்னேற நினைக்கிறவங்களுக்கு நன்றாக இருக்குது, இடமாற ஆசைப்படுறவங்களுக்கு நல்லா இருக்குது, வண்டி வாகன விருத்திக்கு வருது, கடன் கிடைக்குது, கடன் கொடுக்குறோம். ரிஸ்க் எடுக்கலாம்னா எடுக்கலாம். இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு ரிஸ்க் எடுங்க. ஒரு இடத்துக்கு போய் எஸ்டபிளைஸ் ஆயிடலாம். இந்த சிங்கப்பூருக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு 4 வருத்தத்தை தெரியும். 2019 டிசம்பர் மாதம். இன்னைக்கு எனக்கு இங்கே ஒரு 400-500 பேர் இருக்காங்க. மிகப்பெரிய மனிதர்களாக எனக்கு தொடர்பு இருக்கிறாங்க. த்ரூ அவுட் த வேர்ல்டு எனக்கு ஒரு 7000 பேர் இருக்காங்க. எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம். நான் பயம் இல்லாமல் கடந்து போகிற ஒரு ஆள். டெல்லி போய் இறங்குற பொழுது 2007 வருஷம் டெல்லி போனேன். அப்போ எனக்கு ஒரு 2-3 வருத்தத்தை டெல்லியில் தெரியும். ஆனால் இருந்தாலும் போய் அதே ஊரில் வாழ்ந்து காட்டிட்டு 2000 கிளைண்ட்டை நான் பிடிச்சேன். பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் நான். அவ்வளோ என்னால் எஸ்டபிளைஸ் ஆக முடியும்னா காரணம் நம்புறோம். நைட்டில் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ட்ரிப் படிங்க. நைட்டு முடியல விட்டுருக்கு, பரவாயில்ல. அந்த 3A சார்ட் கொடுத்து இல்லைங்களா, அந்த சார்ட்டை மட்டும் கேட்டுட்டு தூங்க பழகிக்கங்க. தூங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அதை ப்ளே பண்ணிடுங்க. லோ வால்யூமில் இந்த மாதிரி ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளைட் மோடுக்கு இது போட்டு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு பாடல் காட்டுற மாதிரி நான் எப்படி தூங்குறவங்களுக்கு காட்டுறேன். நாம் எதை தேடுகின்றோமோ நம்மை தேடுகின்றது. தலைவிதியை நம்புறோம், ஜோதிடத்தை நம்புறோம், என்னை நம்புறேன், கடவுளை நம்புறேன், இயற்கையை நம்புறேன், வாழ்க்கையை நம்புறேன், நல்லதை நம்புறேன், எதிர்காலத்தை நம்புறேன், மாலை பொழுதை நம்புறேன், இரவு பொழுதை நம்புறேன், மனைவியை நம்புறேன், குழந்தையை நம்புறேன், என் உயிரை நம்புகின்றேன், என் மனதை நம்புகின்றேன். நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்பினா ஜெயிச்சாச்சு. நம்பிக்கையில் தான் இறைவன் வாழ்கின்றான். நம்பிக்கை தான் எல்லாமே. என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை தான் விளக்கு, இரு கண்ணிழந்த நமக்கும் பாங்க. கண்ணில்லாத ஒருளுக்கு நம்பிக்கை தான் விளக்கம். அப்போ கண் இருக்க நம்மளுக்கு நம்பிக்கை என்ன? ஒரு யானைக்கு தும்பிக்கை மாதிரி இல்லையா? ஸோ நம்பி இறங்குங்க, அட்டிங்க, ராயலா இருக்க போது இந்த வருடம் தனு ராசிக்கு. நன்றி 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 நன்றி.